ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேத்திக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஃபேமிலியா வந்து பிக்னிக் போயிருந்தோம். இந்த மாரி ரிலேஷன்ஸ் எல்லாரோடையும் பிக்னிக் போறது வந்து நிஜமாவே ஒரு சந்தோஷமான அனுபவமா இருந்துச்சு. பாருங்க, ஆளாளுக்கு ஒரு டிஷ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஒருத்தவங்க வாழைக்காய் வறுவல் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஒருத்தவங்க பொங்கல் வடை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொருத்தர் வந்து புலாவ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்க வந்து நல்ல 4 மணி ஆயிட்டதுனால எங்களுக்கு நல்லா பசி இருந்துச்சு. அதனால நல்ல ஒரு புல்லு இருக்கிற இடமா பார்த்து, நல்ல கூலிங் பிளேஸா அப்படி இருக்கணும்னு பார்த்து நாங்க உட்காந்துட்டோம். நல்ல காத்து இருந்துச்சு இந்த இடத்துல. நல்ல என்ன சாப்பிடணும்னு தெரியாம இருந்துச்சு. பாருங்க, அ எல்லா ஃபுட்ஸும் வந்து வெரைட்டியான ஃபுட்ஸு, அதுவும் எல்லாரோட ரிலேஷன்ஸோட உட்காந்து சாப்பிடுறது ஒரு சந்தோஷமான அனுபவத்த குடுத்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா, அ நம்ம மனசுல உள்ள காரியங்கள அவங்க கிட்ட ஷேர் பண்ண முடிஞ்சுச்சு. அதேமாரி அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனைகள எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப அந்த ஒரு நாள் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவங்க தான் என்னோட ஹஸ்பண்டு. அதுக்கப்புறமா வந்து நாங்க எப்பாவது ரேரா தான் நாங்க வெளிய போக முடியும். எங்களால அப்பப்போ முடியாது. எங்களுடைய வேலைகள் அந்த மாரி இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா எல்லாம் பேசினே சாப்பிட்டதுனால, அ எல்லாரும் வந்து நல்லாவும் சாப்பிட்டோம். நம்ம தனியா உட்காந்து வீட்ல சாப்பிடும்போது பார்த்தா நம்ம கொஞ்சமா தான் சாப்பிடுவோம். பேசினே சாப்பிட்டா நம்ம எவ்வளோ சாப்பிடுறோன்னே தெரியாது. நல்லா சந்தோஷமா நம்ம பேசின்னு சாப்பிடும்போது, அ அதில நமக்கு அதிகமா சாப்பிடுவோம்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால நாங்க வந்து எல்லாருமே வந்து நல்லாவே சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க யாருமே இல்லாம தான் இருந்தாங்க. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ப்ளசன்ட்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இது ஒரு புதிய அனுபவமா இருந்துச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.